ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களிலே வாசிக்கலாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு சொல்லுகிறார். இந்த தெசலோனிக்கே சபையாரை குறித்து பார்க்கும்போது இவர்கள் ஒரு பக்தி உள்ளவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்தவர்கள் என்று சொன்னாலும் இவர்களிடத்துல காணப்படுகிற சில குறைகளை சுட்டி காட்டும்படியாக அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதுதான் இந்த ஆலோசனை. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நாம் கண்களை மூடி செபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை எழுதி வைத்ததின் நோக்கம் என்னவோ அதை எங்கள் நடுவிலே எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் எங்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தேவன் என்பதை இன்றைக்கும் நாங்கள் கேட்டு பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டும் ஒரு விசை உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லும் போது இந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, பெரேயா பட்டணத்தாரை குறித்து பார்க்கும்போது பெரேயா பட்டணத்தார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். பெரேயா பட்டணத்தார் வேத வசனங்களை மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தது நிமித்தம் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை விட நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு உதாரணம், தெசலோனிக்கேயரில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெரேயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் இருந்தார்களாம். அப்ப இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகள் தான், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், வைராக்கியம் நிறைந்தவர்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளே சில காரியங்கள் இருக்கிறது. நற்குணசாலிகளாய் இல்லாததினாலே அல்லது குறைவுபட்டு போய் இருந்ததினாலே ஒரு உதாரணமாக அவர்களை சுட்டி காட்டுகிறார். இல்லைன்னா இன்னொரு பட்டணத்தை சுட்டி காட்டுகிறவர் பவுல் அல்ல. தெசலோனிக்கேயர் குறித்து சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், பெரோயா பட்டணத்தார் இவங்களோட நல்லா இருக்காங்கப்பா, நல்லா செய்யறாங்க, நல்லபடியா இருக்காங்க. சில நேரங்களை நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, அங்க பாருங்க அந்த வீட்டுல நல்லா ஆராதனை பண்றாங்க, அந்த குடும்பத்தார் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள், அருமையா இருக்கிறார்கள், அந்த குழுவினர் நல்லாக ஜெபிக்கிறார்கள். இப்படி எல்லாம் நம்ம மற்றவர்களை குறித்து சொல்லுவோம், நல்ல காரியங்களை சொல்லுவோம். இங்கே பவுல் சொல்லுவது நல்ல விஷயம் அல்ல, பெரேயா பட்டணத்தாரை காட்டிலும் குறைவுபட்டு போய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக இன்னொரு காரியம் என்னன்னா, தேமா என்ற ஒரு ஊழியக்காரன் பவுலோடு ஊழியம் செய்தவன். அந்த பவுலோடு ஊழியம் செய்தவன் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிட்டான்னு சொல்லும் போது, தேமா என்னை விட்டு பிரிந்து இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். அப்ப தெசலோனிக்கே பட்டணத்திலே பிரபஞ்சத்தின் காரியங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோ உலக பிரகாரமான காரியங்களோ காணப்பட்டபடியினாலே அதை எழுதுகிறார். இந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இவர் சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து, தேவாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிட்டான். இங்கே சொல்லும் போது இவர் சொல்லுகிறார், நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக எச்சரித்தபடி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லி எழுதுகிறார். அப்ப இங்கே ஒரு தவறான ஒரு காரியம் காணப்பட்டிருக்குது இந்த தெசலோனிக்கே பட்டணத்துல. அதனால்தான் அதை குறித்து எழுதும் போது சபைக்கு இப்படி எழுதுகிறார். ஏன்னா சபை மக்களிடத்திலே பரிசுத்த குறைவு காணப்படுகிறது. இந்த பரிசுத்த குறைவை சுட்டி காட்ட வேண்டும். இந்த சரீரம் கேடாக மதிக்கப்படுகிறது அல்லது கேட்டான பாதையிலே செல்லுகிறது, சரீரத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். அதனால இவர் என்ன சொல்ல வர்றாரு, அப்பா நீங்க உங்க சரீரத்தை ரொம்ப கனமா ஆண்டு கொள்ளுங்கப்பா, பாவம் செய்ய வேண்டாம், வேசி மார்க்கம் நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம், நீங்க தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், எனவே இந்த சரீரத்தை அசட்டை பண்ணாதீங்க,
தேவன் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைச்சிருக்கிறார் என்று சொல்லி இதை குறித்து டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு வர்றார். சொல்லிக்கிட்டு வரும்போதுதான் பாத்தீங்கன்னா இந்த மரித்தவர்களை குறித்து எழுதும் போது இதைத்தான் எல்லாருமே வாசிப்பாங்க. இது கர்த்தருடைய இரண்டாம் வருகை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருடைய இரண்டாம் வருகையில நித்திரை அடைந்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்றும் பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று சொல்லி சொல்லுகிறார். இதை சொல்லிட்டு தான் இந்த 5ஆம் அதிகாரத்துக்குள்ளே வருகிறார். இந்த 5ஆம் அதிகாரத்துக்குள்ளே சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும், அந்த வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அதற்கு முன்பாக என்ன சம்பவிக்கும், அதற்கு முன்பாக நாம் நம்முடைய சரீரத்தை எப்படி கனமாய் ஆண்டு கொள்ள வேண்டும், இந்த சரீரம் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே என்று எழுதிவிட்டு தொடர்ந்து அநேக காரியங்களை எழுதி வருகிறார். நீங்க இந்த 5ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய பிரசங்கம் அதுவல்ல. அன்றைக்கு பிரசங்கம் என்ன, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள்னு சொல்றார். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களை பாருங்களேன் எல்லாத்தையும் சோதித்து பார்க்கிற மக்களாகவே இருக்கிறோம். ஒரு காய்கறி வாங்கினா கூட பாருங்களேன், ஒரு கத்திரிக்காய்னா சொத்தை இல்லையான்னு பாக்குறோம், ஒரு தக்காளினா அழுகு இல்லாமல் இருக்கிறதா நல்லா இருக்கான்னு பாக்குறோம், ஒரு வெண்டைக்காய் வாங்கினா உடைச்சு பாக்குறோம், முருங்கைக்காய் வாங்கினா முறுக்கி பாக்குறோம். பாருங்க, ஒரு பழம் ஒரு காய் எதை வாங்கினாலும் பாக்குறோம். ஒரு ஆப்பிள் வாங்கும்போது அடிபடாம இருக்கான்னு பாக்குறோம், ஒரு வாழைப்பழம் வாங்கும்போது கண்ணி போகாம இருக்கான்னு பாக்குறோம். எல்லாத்தையுமே நம்ம சோதித்து பார்க்கிற மக்களா இருக்கிறோம். ஒரு மாப்பிள்ளை பாக்குறோம், அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அவர் என்ன வேலை செய்யறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, தம் பிள்ளைய வச்சு காப்பாத்துவாரா, தம் பிள்ளைக்கு நல்லபடியா சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து நல்லபடியா காப்பாத்துவாரான்னு எல்லாம் பாக்குறோமே. நாம உலக பிரகாரமாக எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கிற மக்களா இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோதித்து பார்ப்பது என்பது குறைவுபட்டு போய்விடுகிறது. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் தெசலோனிக்கேயருக்கு சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறீர்கள், சில காரியங்களிலே நீங்கள் தவறி இருக்கிறீர்கள். ஒன்று, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கவில்லை, அதனாலே பெரோயா பட்டணத்தாரை காட்டிலும் குறைவுபட்டு போயிருக்கிறீர்கள். உங்களிடத்துல உலகம் காணப்படுகிறது, அதனால்தான் உங்க இடத்துல தேமா வந்து விட்டான். இல்லைன்னா அவங்க வர வேண்டியதில்லை, அங்க உலகம் இருக்கிறது, சபையில் இருக்கிறதுனாலதான் சபைக்கு எழுதுகிறார். இது சபைக்கு எழுதப்பட்ட நிருபம். ஆனா தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா முடிவுல என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் பேரில் ஆணையிட்டுனா ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் இதை வாசிக்க வேண்டும், இதை கை கொள்ள வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாய் இருக்கிறதை பவுல் வெளிப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாருங்க, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து பார்த்து, இதை வேதம் எப்படி சொல்லுகிறதுனா, பரிசுத்தவான்கள் நடந்த பாதை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற வழியை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டோம், வழியில நின்னோம், பூர்வ பாதை எதுன்னு பார்த்தோம், ரட்சிக்கப்பட்டோம். இன்னைக்கு சரியான பாதையில இயேசுதான் வழி என்பதை அறிந்து, இயேசுவே மார்க்கம் என்பதை அறிந்து அவரை பின்பற்றுகிறோம். இப்ப யாரை பார்க்க வேண்டும்? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லு, கர்த்தராகிய இயேசுவை கவனித்து பாருங்கள், அவர் நடந்தபடியே நாம் நடக்க வேண்டும், அவருடைய அடிச்சுவடுகளிலே நம்முடைய பாதத்தை வைத்து நடந்து செல்ல வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்ல வருகிறது வேதம்? எல்லா வழியும் நீ பார்த்த, இன்னைக்கு வழியை கண்டுபிடிச்சிட்ட, இயேசுதான் வழின்னு, அந்த வழியிலே நீ சரியான பாதையில ஓட ஆரம்பித்து விடு என்று சொல்லுகிறார். அதைத்தான் அவரு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நலமானது, நல்ல காரியங்கள், நன்மையானவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த சோதித்து பார்க்கிற அனுபவம் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா என்னாமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, 13ஆம் அதிகாரத்திலேயே அந்த தேசத்தை போய் சோதித்து பார்த்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார் 12 பேரை. எதற்காக? அவர்கள் சோதித்து பார்க்க வேண்டும், அந்த தேசம் வளப்பமானதா, இழப்பமானதா, நல்லதா, கெட்டதா, அது செம்மையானதா, நல்ல மனிதர்கள் இருக்கிறார்களா, கெட்ட மனிதர்கள் இருக்கிறார்களா,
பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்களா, இல்ல பயந்தாங்குழிகள் இருக்கிறார்களா என்று 12 பேரை அனுப்பி வைக்கிறார் மோசே. இது அதுல 10 பேர் பாருங்க சோதித்து பாக்குறாங்க, ஆனா நல்லதை சொல்லல. 2 பேர் சோதித்து பாக்குறாங்க, கரெக்டா சொல்றாங்க. எப்பவுமே சரி, நம்முடைய வாழ்க்கையில நாம் சோதித்து பார்க்கிறோம், அநேக நேரங்களிலே அதிலே தவறி போய் விடுகிறோம். இதுல இங்கே சொல்லும் போது சொல்லுகிறார், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் தான் விட்டு விலகணும். நல்லா இருக்கிறத பிடிச்சுக்கோப்பா, கெட்டதை விட்டு விலகிரு அப்படிங்கிறார் ஆண்டவர். தேவனும் என்ன சொல்லுகிறார்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களில வாசிக்கும் போது அங்கே மோசே எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பிறகு தேவனுடைய ஜனங்களோடு கூட பேசுகிறார். பேசும்போது கடைசியாக சொல்லுகிறார், தேவன் என்ன சொன்னார் என்று பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. உனக்கு முன்னாடி 2மே வைக்கிறேன்ப்பா, மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். 2மே நமக்கு முன்னாடி தாங்க இருக்குது. அங்கேயே தான் சொல்றார், 2 நமக்கு முன்பாக இருக்கிறது. நீ எதை தெரிந்து கொள்? ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள். மரணத்தை தெரிந்து கொள்ளவே கொள்ளாத, சாபத்தை தெரிந்து கொள்ளவே கொள்ளாதுன்னு சொல்லிட்டு நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு. எத்தனை அருமையான வார்த்தையை தேவன் சொல்றார் பாருங்க. நாம நல்லா இருக்கணும்னா நன்மையானவைகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா, நல்லதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் பவுல் அங்க எழுதுறாரு. பொல்லாங்காய் தோன்றுகிற, பொல்லாங்க என்றால் என்ன? தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள், தேவனுடைய சித்தம் இல்லாத காரியங்கள், தேவன் விரும்பாத அருவருக்கிற காரியங்களை எல்லாம் நாம் விட்டு விலக வேண்டும். அதைத்தான் அங்கு தெளிவாக சொல்லுகிறார். ஜீவனை தெரிந்து கொள், மரணத்தை தெரிந்து கொள்ளாதே. இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஜீவனை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக மரண வழியிலே தெரிந்து கொள்ளுகிறார்கள். இதை பவுல் எழுதும் போது 5ஆம் அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க, 1வது வசனங்களிலே சமாதானமும் சைக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, நீங்கள் சாபத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் மரணத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். அதை சொல்றார், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நாம் யார் என்று சொல்லுகிறார்? நாம் பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒளியான தேவனிடத்திலே வந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ஒளியை நம்ம மேல் பெற்றுக்கொண்டவர்கள். அப்போ எந்த சூழ்நிலையும் சரி ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், மரணத்தை தெரிந்து கொள்ள கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் அநேக நேரங்களிலே எதை விட்டு விலகுகிறார்கள் என்றால் ஜீவனை விட்டு விலகுகிறார்கள். ஆண்டவர் இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு மனிதன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, அங்க ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். போகிற வழியிலேயே அவன் கள்ளர் கையிலே அகப்படுகிறான். அவர்கள் அவனை அடித்து குற்றூராக்கி விட்டு அவனை தூக்கி போட்டு விட்டு போய் விடுகிறார்கள். இப்ப எதேச்சியா அந்த பக்கத்துல ஒரு ஆசாரியன் வருகிறான். அந்த ஆசாரியன் என்ன பண்ணுகிறான், அவனை பாக்குறான், அட அடிச்சு கிடக்குறான் ஐயா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப பார்த்துட்டு அவன் பக்கமாய் விலகி போனானா. வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லும் போது வந்தான், அவன் பக்கமாய் விலகி போனானா. உண்மையாகவே நான் நினைப்பேன், சில நேரங்கள்ல இப்படி ஒரு வேதனையோடு இருக்கும் போது அந்த மனிதன் என்ன, நம்ம ஆசாரியன் வரும்போது, ஐயா நல்ல வேலையா பாஸ்டர் வந்துட்டார், நிச்சயமா நமக்கு உதவி செய்வார், நம்மளை காப்பாற்றுவார், நம்ம தேவைகள்லாம் சந்திப்பார் அப்படிலாம் நினைச்சிருப்பான் இல்லையா. ஆனா அவர் விலகி போயிட்டார். 2வது ஒரு லேவியன் வருகிறான். அவன் ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவன். அப்படிப்பட்ட லேவியன் வந்து அவன் என்ன செய்யறான், அவனும் விலகி போனான். 3வதாக சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். யோசிச்சு பாருங்க, இவன் புறக்கணிக்கப்பட்டவன். ஏன்னா சமாரியா ஸ்திரீ கிட்ட போய் தண்ணி கேட்கும்போது அவர் சொல்லுவா, உங்களுக்கு எனக்கும் ஒன்னும் சம்பந்தம் இல்லையே, நீர் யூதனா இருக்க என்கிட்ட வந்து தண்ணி கேட்கலாமா? யோவான் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. அப்போ கேட்கிறான், நீர் யூதனா இருக்கிறீர், என்கிட்ட வந்து தண்ணி கேட்கிறீர். ஏன்னா அவர்களுக்கு சம்பந்தம் கலவாதவர்கள், ஒருவருக்கு ஒரு உறவு கிடையாது, பிரிந்து கிடக்கிறவர்கள், அவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது. தாழ்த்தப்பட்ட நிலைமையில அவர்களை யூதர் வைத்திருக்கிறார்கள். யூதர்களுடைய சிந்தனை பூரா அவங்க வீணா போனவங்க, ஒண்ணுக்கு ஆக மாட்டாங்கன்னு சமாரியாவை அப்படிதான் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த சமாரியருக்கு தான் ஆண்டவர் போய் வசனத்தை சொன்னார். அந்த சமாரியாவில இருந்து வந்த சமாரியன்னு சொல்றார். அவன் காயம் கட்டுகிறான்,
காயமாற்றுகிறான். அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இதை ஓமையா சொல்லுவார்கள். சரி, அப்போ விலகி போனவர்கள் யார்? ஆசாரியனும் லேவியனும். நாம் எத்தனை காரியத்துல விலகி போயிருக்கிறோம்? எத்தனை பேரை விட்டு விலகி போயிருக்கோம்? யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களிலே இதே காரியத்தை செய்திருப்போம். பழைய செய்தியில கூட சொல்லியிருக்கிறேன், நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வரவில்லை, நீங்க விசாரிக்க வந்தீங்க. 2 பகுதியா பிரிப்பார், செம்மறியாடு வெள்ளாடு, மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல. அப்போ நாம எத்தனையோ நேரங்களிலே உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யாமல் நாம் போயிருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாதிருந்தால் அது பாவம். அப்ப நமக்கு நன்மை செய்ய தெரியும், திராணி இருக்கும், ஆனா நன்மை செய்ய மாட்டோம். இவன் நன்மை செய்ய வேண்டியவர்கள் இவர்கள் யாரு? ஆசாரியனும் லேவியனும் நன்மை செய்யும்படியாகவே தேவன் தெரிந்து கொண்டார். சமாரியனை குறித்து எதுவுமே கிடையாது, ஆனா அவன் நன்மை செய்கிறவனா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நீ போய் இப்படி செய்யினா, நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறது தான், விலகி போகாதே. எதற்கு விலகி போக வேண்டும், எதற்கு விலகி போகக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் தான் விட்டு விலக வேண்டுமே ஒழிய நல்லதை விட்டு விலகி போகக்கூடாது. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையுமே மனுஷனுக்கு இல்லையா. இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல நாம ஒண்ணு கொண்டு வரல, ஒண்ணு கொண்டு போக போறது இல்லை. ஆனா ஒண்ணு கொண்டு போகலாங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்கள் அது உங்களுக்காக வரும், அதுக்கேற்ற ரிவார்டை கத்து தருவார். அடுத்து நீங்க செய்த நன்மைகள் அது பரலோகத்துக்கு போகும். ஏன்னா கொர்நேலியு 2 காரியத்தை 3 காரியம் செய்யறான். 1 உபவாசிக்கிறான், 2வது ஜெபம் பண்றான், 3வது தான தர்மம் பண்றான். அவன் செய்த அந்த தான தர்மம் தான் நன்மை. மக்களுக்கு ஒருத்தன் இல்லாதவன் கேட்டா அவனுக்கு கொடுக்கறது, அவன் கொடுக்கறான், நன்மை செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, தூதன் இறங்கி அவன் சொல்றான், நீ செய்த தான தர்மங்கள்லாம் பரலோகத்துக்கு வந்துச்சுப்பா அப்படிங்கிறான். ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. தேவன் நன்மை செய்வதை விரும்புகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அப்ப தீமை செய்வதை வெறுக்கிறார். நாம என்னைக்குமே நன்மைக்கு ஞானிகளா இருக்க வேண்டும், தீமைக்கு பேதைகளா இருக்க வேண்டும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை தீமை செய்யலாமா? எக்காலத்திலும் தீமை செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும். நீங்க நல்லவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு? அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? அப்போஸ்தலர் 10:38 வாசிச்சு பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். நேற்று அவர் சுற்றி திரிந்தார், இன்றைக்கும் அப்படி இருக்கிறார், நாளைக்கும் இயேசு அப்படியே இருப்பார். அவர் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறவர். ஆனால் இன்றைக்கு அதை உணராத தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். நன்மை செய்யாமல் தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை காரியங்களிலே இருக்கிறார்கள். நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளிடத்துல. ஒரு இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு சகோதரி அந்த வழியாக வருகிறார்கள். வரும்போதே அவர் சொல்லுகிறார், இப்ப பாருங்க எதிரில் நடந்து போயிடுவாங்க பாருங்கன்றாரு. அதே போல இந்த பக்கம் வந்தவங்க திடீர்னு எதிர் சைடு போயிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் பணம் தரணும், எனக்கு கொஞ்சம் பணம் தரணும். அதனால என் கடை பக்கம் வராம எதிர் லைன்லயே போவாங்க. திரும்ப அந்த பக்கம் போய் பார்த்தா இறங்கி இப்படி வர்றாங்க, மறுபடியும் அதே ரோட்ல லெப்ட்ல வராங்க. அப்ப பாருங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவர்கள் எல்லாவற்றையுமே நான் விட்டு விட்டேன்னு சொல்லி நகை கூட அணியாத ஒரு பரிசுத்தவாட்டி அவங்க பாருங்க. அப்படி போகும்போது நமக்கு இடரலா இருக்குது, மனசு சஞ்சலப்படுது. ஒரு சாதாரண பணம், அதை நேர்லயே சொல்லிடலாம், என்னால கொடுக்க முடியல, நான் தர முடியாதுங்க ஐயா, கொடுக்க முடியல, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்ல 4 நாள் கழிச்சு தரேன், இல்ல அடுத்த மாசம் தரேன், இல்ல அடுத்த வருஷம் தரேன், பதில் சொல்லணும். இவர்கள் போனதை பார்க்கும்போது அப்ப அந்த இடத்துல எவ்வளவு சங்கடமா இருக்கு பாருங்க. விலகி போகிறார்கள், நன்மை செய்வதிலிருந்து விலகி போகிறார்கள், அல்லது தேவனுக்கு பிரியமான வாழ்விலிருந்து விலகி போகிறார்கள். மற்றவர்களுக்கு முன்பாக இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இவர்கள் எல்லாரும் எப்படின்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்கள். நாங்க தேவ பக்தியா இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம், அதனால எல்லாவற்றையும் விட்டு விட்டோம். அப்ப எல்லாவற்றையும் விட்டு விட்டவர்கள் எல்லாரிடத்துல அன்பா இருக்க வேண்டும், எல்லாவற்றும் உண்மையா இருக்க வேண்டும், உத்தமமா இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும், நீதியா இருக்க வேண்டும்,
நியாயமான காரியங்களை செய்ய வேண்டும், பேச வேண்டும், பார்க்க வேண்டும். ஆனா அதற்கு விரோதமாய் இருந்து கொண்டு இதான் தேவ பக்தியின் வேஷம். அப்படி இருக்கக்கூடாது. நாம் பட் ஆனா இருந்தாலும் சரி, ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்டை போட்டு நான் ஒரு பரிசுத்தவான் போல காட்டிக்கொள்ளணும் என்று நினைத்தால் அது பாவம். அப்படி அல்ல. நான் என்னை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாக நான் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனங்களுக்கு கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். வாசித்து தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது, குரல் கேட்கும் போது கீழ்ப்படிய வேண்டும். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய சாட்சியே இல்லாம இருக்கு இல்லையா? இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களா என்று கேட்கிறார்கள். இவர்கள்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க. நானே போன செய்தியில கூட சொன்னேன், வாங்கிட்டு பணம் இல்லைன்னு சொன்னவர் ஒருத்தர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன், ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதை கேட்டாவது ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும், இதை பார்த்தாவது ஒரு நல்ல நிலைக்கு அவர்கள் சீர்படுவார்கள் என்று. என்றைக்குமே சரிங்க, நாம இருக்க வேண்டும், கர்த்தருடைய மகளாக இருந்தே ஆக வேண்டும். அதைத்தான் தெசலோனிக்கப்பட்டதுக்கு சொல்லும் போது திட்டவட்டமாய் சொல்லுகிறார் பவுல். எல்லாவற்றையும் சோதித்து பாரு, நல்லா இருக்கிறத பிடிச்சுக்கோ. பொல்லாங்கன்னு தெரியுதா, அதுக்குள்ள போய் பொல்லாங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டாம். பார்த்தாலே தெரியும் ஒண்ணு தீமைன்னு, அது தெரிஞ்சாலே விலகி போங்கிற. இல்ல என்னால விலக முடியல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இதுல இருந்து எப்படியாவது என்னை விடுதலை ஆக்குங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் விடுதலை செய்வார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் விடுதலை செய்வார். சத்தியத்தை ஆராய்ந்து பாருங்க, அறிந்து கொள்ளுங்க, அது உங்களை விடுதலை ஆக்கிரும். உங்களால முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா செய்யுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எதற்கு விலகி செல்ல வேண்டும்? ஆசாரியனை போல விலகி போக கூடாது. நன்மை செய்ய அறிந்தும் செய்யாது போகும்போது அவனுக்கு நரகம்தான், அதுல மாற்றமே கிடையாது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. லேவியனுக்கும் அதேதான். ஆனால் சமாரியனுக்கு பாருங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறான். நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் பாருங்களேன், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். யாருக்கு நன்மை செய்ய? உன்னை சிநேகித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இல்ல, பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். ஏன் பகைக்கிறவர்களுக்கு? நம்மளை முழுவதும் வெறுக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு நன்மை செய்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் தலையிலே நீ அக்கினி தழலை குவிப்பாயே என்று. உங்கள் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் இயேசு அப்படிதாங்க இருந்தாரு. நான் நீதிமானுக்காக வரலப்பா, பாவிகளை மனம் திரும்ப செய்யறதுக்கு தான் வந்தேன்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி 2 தெசலோனிக்கர் 3:13 வாசிக்கிறோம். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகக்கூடாதான். சோர்வு வருமா? வரும். நீங்க செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்வாங்க, உங்களை ஏளனமா பேசுவாங்க. என்ன எங்க அக்கா பார்த்தான்னு சொல்லுவாங்க, என்ன எங்க அப்பா செஞ்சாரு, என்ன எங்க அம்மா என்னத்த பெருசா செஞ்சிட்டாங்க. சில பிள்ளைகள்லாம் பேசுவாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, படிக்க வச்சாங்க, இது ஒரு பெருசா? படிக்க வச்சாங்க பெருசா? அவங்க படிக்க வைக்கிறதுக்கு அந்த தகப்பன் என்ன பாடுபட்டிருப்பாருன்னு தெரியாது. சில தகப்பன்மாரெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், தான் பிள்ளைகள் படிப்புக்காக எத்தனையோ பேர்ட்டு போய் கையேந்தி பணம் வாங்கி, கடனா வாங்கி, இல்லைன்னா கேட்டு வாங்கி தான் பிள்ளைய போய் படிக்க வைப்பாங்க. அந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க, என்னதை பெருசா படிக்க வச்சுட்டாரு, இல்லைன்னா நாங்க என்ன பண்ணிருப்போம், நான் எங்கனாலும் படிச்சு வந்திருப்பேன். இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு சொல்லுகிற ஒரு காரியம். வரும் முன்பாக சொல்லி இருக்கணும், அப்பா நீங்க கஷ்டப்படாதீங்க, என்னால நான் பரவாயில்ல, நான் +2 நிறுத்திக்கிறேன், நான் காலேஜ் போகல, நான் போய் எங்கிட்டாவது வேலை பார்த்து நான் சம்பாரிச்சு பார்ட் டைமா நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. படிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல நிலைக்கு உயர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் தகப்பனை பத்தி தாயை பத்தி பேசுவாங்க அசால்ட்ட. தேவன் அருவருக்கிறார். தேவன் விரும்பாத ஒரு காரியம். ஆனால் நன்மை செய்வதிலே சோர்வு சில நேரங்களில வரும். நீங்க செய்த நன்மைக்கு பிரதிபலனாக தீமையை பேசுவார்கள், தவறா பேசுவார்கள். சமீபத்தில் நான் ஒரு காரியத்தை கேட்டேன். ஒரு அக்கா, அவங்க தன் தம்பி பிரியமா வளர்த்து நல்லபடியா படிக்க வச்சாங்க. படிச்சு முடிச்சுட்டாரு, அவருக்கு வேலையும் வாங்கி ஒரு இடத்துல போய், ஒரு பட்டணத்துல போய் அவர் செட்டில் ஆகுறாரு. இன்னைக்கு அந்த அக்காவோட மக ஒரு இடத்துல பக்கத்திலேயே வீடு வாங்கி கெட்டுறா. இந்த வீடு அவர் வீடு, அதுக்கு பக்கத்துல தாய் மாமான்னு வச்சுக்கோங்க, தாய் மாமா வீட்டுக்கு பக்கத்துல வீடு கட்டுறா. இன்னைக்கு இந்த தாய் மாமா அந்த தன் அக்கா மகள் அந்த பேச்சு பேசி இருக்கிறார். அவ்வளவு கேவலமா அதை இது இப்படி பண்றான் அப்படி பண்றான். கெட்டுறது தம்பியே கட்டியிருக்கிறாரு. இப்ப 2 பேரும் சத்தம் போட்டு அப்படி ரோட்ல நின்று திட்டி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எல்லாம் மறந்துட்டாங்க இல்லையா? தான் அக்கா போட்ட சோத்தை மறந்துட்டாங்க, தான் அக்கா வளர்த்த வளர்ப்ப மறந்துட்டாங்க, அக்கா வீட்டுல ஒண்டி சாப்பிட்டு படுத்திருந்ததை மறந்துடுறாங்க, அக்கா வேலை வாங்கி கொடுத்து அனுப்பி வச்சதை மறந்துட்டாங்க, அக்கா கல்யாணம் பண்ணி வச்சதை மறந்துட்டாங்க. சோர்ந்து போகும் இருதயம் கேட்கும் போது. ஆனால்
கர்த்தர் இதையெல்லாம் அனுபவிச்சாதான் கர்த்தர் சொல்ற, நீ என்ன பாருப்பா, நீ அவங்களெல்லாம் பார்க்காத, அவன் உலகத்தான், அந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பாங்க, அவங்களை வெற்று வேண்டாம், நீ என்ன பாருங்கிறார். அதனாலதான் ஆண்டவர் மறுபடியும் அவரை பார்க்க சொல்றார். நாம எப்பொழுதுமே கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், அப்பொழுது பிழைப்போம். மனுஷனை நோக்கி பாத்தீங்கன்னா சாவிங்க, சாக அடிச்சிருவானுங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? அவ்வளவு வேதனைப்படுத்துவார்கள், இருதயத்தை உடைந்து போக செய்வாங்க. நமக்கு மனம் உடைஞ்சிரும். முறிந்த ஆவியோ யாரால் தாங்கக்கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. கவலை இருதயத்தை ஒடுக்கும். யாருனால கவலை? பெத்த பிள்ளையினால கவலை இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்யும் போது அவர்கள் படுத்துகிற பாடு. ஒரு காலத்தில் அவர்கள் நமக்கு நன்மையும் செய்யாம தீமை செய்வார்கள், தீமையானதை பேசுவார்கள், என்னத்தை பெருசா செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இதற்குண்டான பிரதிபலனை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நான் மறுபடியும் சொல்லுவேன், நீ கொடுத்த ஒரு கலசம் தண்ணீரையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். அதை நினைவில் வைத்து உங்களுக்கு கொடுப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். மனுஷனை பார்க்காதீங்க, எந்த சூழ்நிலை மனுஷனை பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன், சோர்ந்து போயிட்டு சொல்லுவாங்க, போங்கய்யா நான் இப்ப நல்லதும் செய்யறதுல கெட்டதும் செய்யல, பேசாம எனக்கு என்ன உட்காந்து. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சாகிற வரைக்கும் நல்லது செய்ய வேண்டும். சரி, இதுல நாம எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்களுக்கு, முக்கியமான காரியங்களுக்கு நாம் விலகி போக வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அதுல ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இது உங்களுக்கு நல்ல நினைவில் இருக்கக்கூடிய வசனம். 2 தீமோத்தேயு 2:22, 4:2 போட்டீங்கன்னா அது வரும். அங்க சொல்றாரு பாருங்க, மகனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே கூட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. எப்படி சொல்றாரு பாருங்க, எதை விட்டு விலகி ஓடணுமா? பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு. ஏன் இந்த பாலியத்திற்குரிய இச்சைகள்? பிரமாணத்திலே சொல்லிட்டார் ஆண்டவர், இச்சையாது இருப்பாயாக. பிறனுடைய மனைவி, பிறனுடைய வீடு, ஆடு மாடு எதையுமே, எங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலே நம்ம அதை பார்க்கிறோம். இச்சையாது இருப்பாயாக, இச்சை பாவம் என்று ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடனே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி விபச்சாரத்திற்குரிய பாவத்தை போட சொல்லுகிறார். அப்ப இச்சை, இன்னைக்கு இச்சை இருக்குதா? இன்னைக்கு அதிகமான அளவிலே இச்சையின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நீங்க எதை பாருங்க, பேப்பர் பாருங்க, அதுல இருக்கும். அதே போல ஒரு டிவி, ஒரு போன்ல நீங்க எதை பார்த்தாலும் சரி, அதுல பாத்தீங்கன்னா மனிதர்களை இச்சையில விழுந்து போக செய்கிற ஒரு காரியங்கள் அதுக்குள்ளே இருக்கும். ஆனா பவுலுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மகனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், அப்பா பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி நடந்து போல ஓடு. ஏன் ஓடணும்? வேதத்துல 2 பேர் இருக்கிறார். 2 பேரை உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் யோசேப்பு. இந்த யோசேப்பு எகிப்தில அடிமையா விற்கப்படுகிறான் மீதியானின் இடத்துல. மீதியானியர் அவனை கொண்டுட்டு வந்து நேரா கொண்டுட்டு வராங்க. போத்திபாருடைய வீட்டுல அவனை வித்துட்டு போயிட்டாங்க. இப்ப போத்திபாரு வீட்டுல அவன் ரொம்ப பரிசுத்தமா உண்மையா உத்தமமா இருக்கிறான். அவனோடு கர்த்தர் இருக்கிறார். அதனால அவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். அந்த இடத்தையே அவனை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை மட்டுமல்ல, அவன் இருக்கிறதுனால அந்த இடத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இப்ப அவரு போத்திபாரே ஆசீர்வாதம் ஆயிட்டான். அவன் சொல்றான், நீ இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமான்னு சொல்லும் போது அவன் மனைவி இவனை நேசிக்கிறான். ரொம்ப வேதனையான ஒரு காரியம். இப்போ அவன் என்ன செய்யறான் பாருங்க, இவன் ஒரு தவறு செய்தாலும் அவனுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா கூப்பிடுறது யாரு? போத்திபாருடைய மனைவி, எஜமானுடைய மனைவி. அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய பாவத்தை நான் எப்படி செய்யறது? தேவனுக்கு விரோதமான பாவம் இது. உனக்கு விரோதமாகவோ அல்லது போத்திபாருக்கு விரோதமான பாவம் அல்ல. என்னை நம்பி என்னை நடத்தி கொண்டிருக்கிற, தரிசனங்களை காண செய்த, வல்லமையை கொடுத்த தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி அந்த பாவத்திற்கு விலகி ஓடுகிறான். எத்தனை அருமையான மனுஷன் பாருங்க. விலகி ஓடுதுன்னா அவனுக்கு ஒன்றும் பரிசு கிடைக்கல. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு நீதியான வாழ்க்கை, அந்த நீதியான வாழ்க்கைக்கு கிடைக்கிற பலன் துன்பம் வரும். அதை இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல. நிச்சயமாகவே சரி, இவன் நன்மை செய்கிறாங்க, ஒரு விபச்சார பாவத்துக்கு விலகி ஓடுறான், இச்சைக்கு விலகி ஓடுறான். ஆனால் என்ன நடக்கிறது? அவன் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறான். சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனை போதித்து நடத்துகிறார். 105ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. அங்கே கர்த்தருடைய வசனம் அவனை புடமிடுகிறது. கர்த்தர் அவனை போதிக்கிறார். எப்பொழுதுமே தேவன் தம்முடைய பிள்ளைகளை தனிமைப்படுத்துகிறார்னா
அவர்களோடு பேச தொடங்குகிறார் என்று அர்த்தம். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாரும் என்னைய வெறுக்கிறாங்கயா, எல்லாரும் கைவிட்டாங்க. இல்ல இல்ல, எல்லாரையும் வெறுக்க பண்ணிட்டார். எல்லாராலையும் நீங்க கைவிடப்பட்ட நிலைமையில போய் உட்கார வச்சிட்டாருன்னா கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார், உங்களை நடத்த விரும்புகிறார், உங்களுக்கு அநேக தரிசனங்களை காட்ட விரும்புகிறார். மோசையை பாத்தீங்களா, அரண்மனையில இருக்கும்போது அவனுக்கு எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. அவனை தூக்குறாரு, வா வெளியே கொண்டு போய் பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல ஆடு மேய்க்கிற வேலை. அரசனா இருக்க வேண்டிய போல வாழ்ந்த வாழ்க்கை, இளவரசங்க அவன். ஆனா என்ன நடக்குது, ஆடு மேய்ச்சிட்டு வனாந்தரத்துல அவனோட பேசுறாரு முச்செடியின் மூலமா. பாதரட்சை கழட்டி போடு, நான் இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொல்லி அவன்கிட்ட பேசுறாரு. தொடர்ந்து அவனை உருவாக்குகிறார். பவுலை பாருங்க, பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு அரபி தேசத்துக்கு 3 ஆண்டுகள் போகிறான். வனாந்தரத்துல கர்த்தர் அவனோடு பேசுகிறார். தேவன் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற தேவன். அப்ப யோசேப்போடு கர்த்தர் பேசி அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இன்னொரு ஆளை பாருங்க, தாவீது. உங்களுக்கு தெரியும், அது 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிற காலம் வந்தது. ஆனால் தாவீது அரண்மனையில இருந்து விட்டான். எப்பொழுதுமே சரி, தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தேடுகிற உணர்வோடு கூடவே இருக்கணும், தேவனோடு கூட பேசுகிற அனுபவத்தோடு கூட இருக்கணும். சும்மா இருக்க கூடாது. சும்மா இருந்தா என்ன நடக்கும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல சீசர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நீர் நல்ல விதையைத்தானே விதைத்து பின்ன எப்படி அதுக்குள்ளே களைகள் முளைத்ததுன்னு கேட்பாங்க. பா நான் செய்யலப்பா, சத்துரு அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க பத்தியா, சத்துரு அதை செஞ்சுட்டாம. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தூங்கலாமா? தூங்கலாமான்னு அதுக்காக ராத்திரி பூரா முழிச்சிருக்கிறத சொல்லல அவர், அதை சொல்ல வரல. அதாவது கிரியைகள் இல்லாதபடி இருக்கிறது. ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இல்லை, அட்லீஸ்ட் ஒரு பாடலாவது பாடணும், அது கூட பாடுறது இல்லை. இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல பிசாசு உள்ள நுழைவான். அவனை விட்டு வெளியே போன ஒரு அசுத்த ஆவியை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அந்த ஆவி போய் வனாந்தரத்தை அலைந்து திரிந்து நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன்னு சொல்லி வந்து பாக்குமா. அந்த வீடு பெருக்கி அழகாக ஜோடிக்கப்பட்டிருந்தா போய் தன்னிலும் பொல்லாத 7 ஆவியை கூட்டிட்டு வந்து அங்க குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனிதனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா, முன்னிலைமையிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. ஏற்கனவே நான் இருந்தேன், நான் இப்படி ஒரு விக்கிரக ஆராதனையில இருந்தேன், அல்லது நான் ஒரு பாவியா இருந்தேன், இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் இப்பொழுது ஆசீர்வாதமா இருக்கிறேன், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறது, என் தொழில் ஆசீர்வாதமா இருக்கிறது, என் வேலை ஸ்தலம் ஆசீர்வாதமா இருக்கிறது, நான் இன்றைக்கு நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லைங்கய்யா நான் அன்னைக்கே நல்லா இருந்தேன், இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கேன்னா உங்கள்கிட்ட தான் தப்பு, ஒழிய கர்த்தர்ட்ட இல்லை. ஏன்னா அவர் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிற தேவன் தான். அவரை உங்களை ஆசீர்வதிக்க அவருக்கு பிரியம் வேற, அவருக்கு ரொம்ப பிரியம் அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது. உங்களுக்கு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பிடிக்குமா பிடிக்காதா? யாராவது இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில நீங்க உங்க பிள்ளைகளை தினம் உட்காந்து சபிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன், விளங்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம பிள்ளைகள் தாங்க. நம்ம பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறத பார்க்கும் போது தான் நமக்கு சந்தோஷம். நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கன்னா நமக்கு சந்தோஷம் வருமா? வராது, வேதனையா இருக்கும். ஆனா அதே நேரத்துல நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்காங்கன்னு கேட்கும் போது பார்க்கும் போது நமக்கு திருப்தி. அதே போலதான் கர்த்தரும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் இருந்தால் அவர் சந்தோஷப்படுவார், அப்படி இல்லைன்னா துக்கப்படுவார். இவன் என்ன செய்யறான் பாருங்க, யுத்தத்துக்கு புறப்படும் காலத்திலே இவன் சும்மா இருக்கிறான். சும்மா இருந்ததுனாலதான் மத்தியானம் தூங்கிட்டு மாலை நேரத்துல உப்பரிகளை போய் உலாத்திக்கிட்டு இருக்கிறான். உலாத்துதெல்லாம் எதுக்கு தேவை யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய பிள்ளைகள் உலாத்தவே கூடாது. சிலர்லாம் சொல்லுவாங்க பொழுது போல அதனால அப்படியே போனேன், அங்க போனேன் இங்க போனேன். சிலர்லாம் நிப்பாங்க. நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா சில பிள்ளைகள் உள்ள சர்ச்சு சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும், வெளியே 4 பசங்க நின்றுக்கிடுவாங்க. அவனுக்கு என்ன, அவன் தான் உலாத்துறவன். அவனுக்கு என்னன்னா செய்தியின் மேலேயும் கவனம் இல்லை, தேவனை பாடணும் ஆராதிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனா கிறிஸ்தவனா இருக்கணும், அது நல்லது. ஏன்னா அப்பா அம்மா கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, நானும் கிறிஸ்தவர்களா இருக்கணும், எனக்கு ஒரு கிறிஸ்தவ மனைவி கிடைக்கணும், நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழணும். ஆனா கிறிஸ்துவை போல வாழக்கூடாது. அதை பத்தி எங்களுக்கு கவலையும் இல்லை, அதை பத்தி நாங்க நினைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி நல்லதை விட்டு விலகி பொல்லாதை தெரிந்து கொள்ளுகிறவர்கள். அதுதான் உண்மை. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுன்னு சொன்னா இவன் நல்லதை விட்டு விலகி பொல்லாத தெரிந்து கொண்டு வெளியே 4 பேரை இழுத்து 4 பேர் ஆலயத்துக்கு போறதுக்கு வருவான், அவனையும் பிடிச்சி நிறுத்தி வச்சுக்குவான். ஒருத்தனை வாடா ஏன்டா உள்ள போற, உட்காரு, நில்லு, பேசு அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சு வாசல்லே வச்சு பேசி எல்லாம் முடிஞ்சுட்டு ஆமேன் போடும் போது இவன் வெளியே என்ன சோத்திரம் போட்டு பிரைஸ்லா பிரைஸ்லா பிரைஸ்லாமா. அதை தேவன் அருவருக்கிறார்.
இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? உலாத்திக்கிட்டு இருக்கிறான். உலாத்தி முடிச்சவன என்ன நடக்குது? வேடிக்கை பார்க்கிறான், எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்னைக்குமே சரி, வேதம் தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறது, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. ஆனா இன்னைக்கு அநேக இடங்களிலே நடக்கிற ஒரு பெரிய பாவம் இது. இந்த பாவம் இன்னைக்கு சபைக்குள்ள நிறைய இடத்துல இருக்கிறது. இந்த பாவத்துல விழுந்து போனவர்களும் நிறைய அநேகர் இருக்கிறார்கள். அப்ப இந்த பாவத்திற்கு தப்பி செல்ல வேண்டும். இது பொல்லாங்கு, இது பயங்கரமான தீமையை கொண்டு வரும். இந்த தீமையை அவன் செய்கிறான். யோசேப்பு தப்பி ஓடி போகிறான், இவன் செய்கிறான். அதனால என்ன நடந்துச்சு? யுத்தத்துக்கு போகாதனாலதான் இது எல்லாமே சம்பவிக்குது. செய்யற வேலையை செய்யாம இருக்கும் போதுதான் இந்த பிரச்சனைகள் வருகிறது மனிதனுடைய வாழ்க்கையில. நீங்க ஜெப நேரம் எல்லாம் டைட் பண்ணணும். உங்களுடைய வாழ்க்கையில காலையில எந்திரிக்கும், ஜெபம் பண்ணணும், அடுத்து வேலைக்கு போகணும், மத்தியானமா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும், நேரம் கிடைக்கும் போது பைபிள் படிக்கணும், திரும்ப ஜெபம் பண்ணணும், படுக்கும்போது ஜெபம் பண்ணணும். இப்படியே ஜெபம் 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 பைபிள் படிக்கிறது இப்படியே போனீங்கன்னா ஒரு டைட் ஷெட்யூலுக்குள்ள இருப்பீங்க. அப்ப கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உங்களை எடுத்து வேற்ற வேலையில உயர்த்தி ஆசீர்வதிப்பார், உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. ஆனா என்ன நடக்குது? அதெல்லாம் விட்டுட்டு இப்படி உலாத்துற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது பாவத்துல விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த பாவத்தின் தண்டனையாக பாவம் செய்கிற ஆத்மா சாகும் இல்லையா? அப்ப எத்தனை பாவம் அங்க மரணம் வருது பாருங்க. அடுத்து அவன் மனைவியை எடுத்துக்கிட்டான், கணவனை கொள்றான். என்ன நடக்குது? இவன் வீட்டுல 4 பேர் சாகுறார்கள். விலகி போயிருந்தா, இது வேண்டாம், இது பாவம், இதை செய்யக்கூடாதுன்னு விலகி இருந்தா, யோசேப்பை போல விலகி இருந்தா இவன் குடும்பத்துல 4 சாவு வந்திருக்குமா? இருக்காது. என்னைக்குமே சரி, தீமையை நம்ம தான் விலைக்கு வாங்குறோம். அப்படி செய்யக்கூடாது. தீமையை விட்டு விலகி ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து 2வது ஒரு காரியம் பாருங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள்ல பவுல் மறுபடியும் இங்க ஒரு ஆலோசனையா ஒண்ணு கொடுக்கிறார். என்ன ஆலோசனைன்னு கேட்டீங்கன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை, பணம் அல்ல. நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பணம் அல்ல, பண ஆசை எல்லா தீமையும். ஆசைப்படுறது, பணம் எல்லாத்துக்கும் வேணும். பணம் இல்லைன்னா ஒன்றும் வாங்க முடியாது இல்லையா? ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா பணம் வேணும், ஒரு சமையலுக்கு சாப்பாடுக்கு அரிசி வாங்கணும், அரிசிக்கு பணம் வேணும், காய்கறி வாங்கணும் பணம் வேணும், கறி வாங்கணும் பணம் வேணும், எல்லாத்துக்கும் பணம் வேணும். ஒரு மாசம் ஆச்சுன்னா வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், எல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை ஓடும். இல்லைன்னா பணம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? இதுக்காக தானே உழைக்கிறோம். அப்ப சரியான நிலையிலே நம்முடைய உழைப்பை செலவழிக்க வேண்டும், சுறுசுறுப்பா உழைக்க வேண்டும். அதே போல சோம்பேறியா இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய்ன்னு சொல்றாரு. அப்ப தூக்கத்தை விரும்பக்கூடாது, செயல்பட வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும், சுறுசுறுப்பாய் உழைக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு தேவையான பணத்தை, பொருளாதாரத்தை தேவன் கட்டளையிடுவார், அதுல ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். ஆனா சிலர் என்ன செய்வாங்களாம்? சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பண ஆசையினாலே, பண ஆசை வரும்போது தந்திரமா எப்படி சம்பாதிக்கலாங்கிற எண்ணம் வந்துடும். தந்திரம் வரும். தந்திரம் பிசாசுனுடையது. பிசாசு எப்பொழுதுமே தந்திரவாதி. அவன் தந்திரமா தான் ஏவாளை ஏமாத்தினான், அப்படியே எல்லாரும் ஏமாத்துவான். இன்னைக்கும் அந்த தந்திரமான சூழ்நிலையை கொண்டு வருவான். எத்தனை ஏமாற்றுகிற விளம்பரங்கள், எத்தனை ஏமாற்றுகிறவர்கள் பாருங்க. நம்ம அவங்க நல்லவங்க நம்புவோம், அவங்க ஏமாத்துவாங்க. அப்படி நிறைய ஏமாற்று காரியங்கள் நடக்கிறது. அதனாலதான் எதனால இது வருது? பண ஆசை, பணம். சரி, பணத்தை நீங்க என்ன செய்ய போற? நல்லா கவனிச்சு பாருங்களேன். எத்தனை பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், அவன் உலகம் பூராமே அவனுக்கு ஆட்சி அடிமையா இருக்கட்டும், அவன் ஆளுகை செய்யட்டும், அவன் தான் வாங்கிட்டானே வச்சுக்குவான். அந்த காலையில இவ்வளவு சாப்பிடறதுக்கு மேல கூட சாப்பிட முடியுமா? சரி, மத்தியானம் அதுக்கு மேல இல்ல. சரி, ராத்திரி அவ்வளவுதானே சாப்பிட முடியும். ஒரே ஒரு இடத்துல ஒரு கட்டில்ல 6 அடிக்கு தானே படுக்க முடியும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம்? 2 சட்டை போட முடியுமா? இல்ல 2 பேண்ட மாட்டி, நான் பெரிய பணக்காரன், 2 கார்ல ஒரே நேரம் பிரயாணம் பண்ண முடியுமா? 2 இடத்துல வாழ முடியுமா? முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உண்ணவும் உடுக்கவும் உனக்கு உண்டாயிருந்தால் போதும்னு சொல்றாரு. மேல பாத்தீங்கன்னா, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். எவ்வளவு பெரிய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் இதுதான் முடியும். பிள்ளைக்காக நீங்க சேர்த்து வைங்க. பிள்ளைக்கு எவ்வளவு சேர்த்து வைப்பீங்க? 4 வீடு வாங்கி வச்சா 4 வீட்டுல அவன் இருப்பானா? இருக்க மாட்டான். 2வது, உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளை அதே மாதிரி அதை காப்பாற்றுவான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பிள்ளையை விரயம் செய்யாமல் வைத்திருப்பான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவனுடைய எதிர்காலங்களை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்?
அவனுடைய இருதயத்தை குறித்து என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்தார் என்றால் அந்த குடும்பத்தை அவன் போஷிக்க வேண்டும். எப்பொழுதுமே சரி, நான் ஆசீர்வாதமாக இருந்தால் என் குடும்பத்திற்கு அது ஆசீர்வாதம். நீங்க ஆசீர்வாதமாக இருந்தீங்கன்னா அது உங்க குடும்பத்துக்கு முதலாவது ஆசீர்வாதம், பிறகு உங்களை சூழ்ந்துள்ளவர்களுக்கு ஆசீர்வாதம். அதனாலதான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க கொடுப்பீங்க, மற்ற ஏழை எளியவர்களை தாங்குவீங்க என்று சொல்லிதான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இல்ல இல்ல நானே வச்சிருப்பேன், நானே இன்னும் என் களஞ்சியத்தை பெருசா கட்டுவேன், நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு ஒருத்தன் சொன்னா அது மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் கேட்பார், மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? ஏன்னா தூக்கிட்டு போக முடியாது இல்லையா, இங்கதான் விட்டுட்டு போகணும். அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். சொல்றாரு பாருங்க, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி. எதவைகளை விட்டோடணும்? இந்த ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், அப்படி இருக்கணும், அதெல்லாம் தருவார். இல்லைன்னு சொல்ல, நீங்க தரித்திரமா வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்கேயுமே போதிக்கல. ஐஸ்வர்யத்தை குறித்து பேச வேண்டுமானால் அநேக இடங்களிலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் பேசுகிறது. ஏறக்குறைய 10,000 இடத்துல இருக்குது, எடுத்து காட்டிக்கிட்டே போகலாம் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்கு. ஆனால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பரலோகத்தின் வாசலை அடைக்கிறதா இருக்கக்கூடாது, பரலோகத்தின் வாசலை திறக்கிறதா இருக்க வேண்டும். அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது. நீங்க ஆசீர்வாதமா தாங்க இருக்கணும், நீங்க தரித்திரரா இருக்கக்கூடாது, இன்னொருத்தட்ட போய் கையேந்தி நிக்க கூடாது. வேதம் அப்படி சொல்லுகிறது. நீங்க போய் ஒருத்தட்ட போய் எனக்கு கொடுங்க ஐயா, நான் பிழைக்கணும், என் பிள்ளைக்கு வேணும், அது வேணும் இல்ல. நீங்க புத்தியா இருந்தால், நீங்கள் ஞானமாய் இருந்தால் உங்கள் கை செல்வத்தை உண்டாக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாய் இருந்தால் உங்களுக்கு செல்வம் உண்டாகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், குறைவுகள் மாறும், நிறைவு உண்டாகும். ஊழியர்களாய் இருந்தாலும் சரி, முழங்கால் படியிட்டு தேவ சமுதிரம் விழுந்து கிடந்தால் தேவன் ஆத்துமாக்களினால் நிரப்பி உயிர் அநேக ஆத்துமாக்களை தருவார், பலுகி பெருக வைப்பார், ஆசீர்வாதத்தையும் பெருக வைப்பார். ஆனால் எல்லாம் பெருகின போது கர்த்தரை விட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஆசீர்வாத குறைவு, ஆசீர்வாதம் பெருகினவன என்ன செய்யறாங்க தெரியுமா? தேவனை விட்டு தூரப்பட்டு போகிறார்கள். அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, பா நீ இதெல்லாம் விட்டு விலகி ஓடிடு, இது உனக்கு வேண்டாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, வேணாத விட்டுட்டு நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதுதான் உனக்கு தேவை, அதை நோக்கி ஓடு. இதை விட்டு விலகி ஓடு, அதை நோக்கி ஓடு. எதெல்லாம் ஓடணும் பாருங்க, நீதியை நோக்கி ஓடணும், தேவ பக்தியை நோக்கி ஓடணும், விசுவாசத்தை நோக்கி இருக்கணும், அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடி. அப்படி வாழும்போது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்க முடியும். தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் எல்லாம் விலகி போய்விடும். ஏற்கனவே சொன்ன 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களா இருப்பார்கள், அவர்களை விட்டு விலகி போயிட வேண்டாம். அவங்க குறை கூட சொல்லக்கூடாதுங்க, விலகி போயிடணும். இதெல்லாம் நான் சொல்றது என்ன தெரியுமா, ஒரு பெரிய பணக்காரன் பழகுறீங்களா, இல்ல அவர் அதுவே இழுத்துட்டு போறாரு, இல்லைங்க கோச்சுக்காதீங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்க போயிடணும். அதே போல கடைசியா பாருங்க, தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தீத்து 3:9 அதுல பவுல் சொல்லும்போது, புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு விட்டுட்டு போயிடாத, 2-3 தடவை சொல்லு. உண்மையாவே அப்படிதான் சொல்லணும். ஒருத்தர் தவறான ஒரு பாதையில போறாரு, கிறிஸ்தவர்கள் ஆனா கிறிஸ்தவ விட்டு தூரப்பட்டு போறாங்களா, அவங்களுக்கு சொல்லணும். சொல்லிட்டு நம்ம விலகிடணும், அவங்க பின்னாடியே போக கூடாது. அவங்களுக்கு நமக்கு அடுத்த உறவு கிடையாது. ஏன்னா எல்லாவற்றிலும் மைய பொருள் யாருன்னா இயேசுதான். இயேசுவை விட்டுட்டு வேற எந்த வகையில போய் சுத்தி வந்தாலும் அது தப்பு தான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் எப்படின்னா, பலவிதமான தவறான உபதேசங்களை போதிச்சு ஜனங்களை வஞ்சித்து பல தீமையான வழிகளை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏசாவ அப்பான்னு கூப்பிடாதம்பாங்க, எதோ சொல்றாங்க. அது எனக்கே ஆச்சரியமா இருக்குது அவங்க பேசுறதெல்லாம். சரி, அவ எப்படியோ போகட்டும், எனக்கு அதை பத்தி கவலையும் இல்லை, நான் சொல்ல வந்ததை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். அவர் சொல்லுகிறார், புத்தியீனமான தர்க்கங்களை வம்ச வரலாறுகளை சண்டைகளை எதா இருந்தாலும் சரி, அதுல முக்கியமானது என்னன்னா வாக்குவாதங்களை விட்டு விலகு. இந்த வாக்குவாதம் செய்யாதீங்க தயவு செய்து. இது வாக்குவாதம் என்ன நோய் கொண்டவன்னு தீமோத்தேயுக்கு சொல்றார், வேண்டாம்ப்பா. இந்த வாக்குவாதம் எவ்வளவு சிக்கலா உண்டு பண்ணு தெரியுங்களா? இன்னைக்கு வாக்குவாதத்தினாலதான் குடும்பங்கள் எல்லாமே பிரிஞ்சது. கணவனோடு சரிக்கு சரி வாக்குவாதம் பண்றது, மனைவி பிள்ளைகளோடு வாக்குவாதம் பண்றது, பிள்ளைகள் தாய் தகப்பனோடு வாக்குவாதம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு இருக்குது. எல்லார்ட்டையும் இருக்கு. கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் வாக்குவாதம் பண்றாங்க, சபையார் போதகரோடு வாக்குவாதம் பண்றாங்க,
இப்படி வாக்குவாதத்தினால இன்றைக்கு அநேக பிரிவினைகள், போராட்டங்கள், கவலை, வேதனை. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல சமாதானம் இல்லை தெரியுமா? இதுக்கெல்லாம் ஒரே காரணம் வாக்குவாதம் தான். வாக்குவாதம் எங்கே இருக்கிறதோ அங்க கர்த்தர் இருக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், தமது சத்தத்தை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். வாக்குவாதம் செய்ய மாட்டார். இயேசு வாக்குவாதம் பண்றவர் கிடையாது. சிலுவையில தொங்கும் போது சரி, எல்லா சூழ்நிலையும் பாருங்க, அவர் வாசிச்சு பாருங்க, அவர் எங்கேயுமே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க மாட்டார். அவர் பாட்டு விலகி போயிட்டே இருப்பார். நீங்களும் உங்க வாழ்க்கையில விலகி போகணும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7 - 14 வசனங்கள் வரை பாத்தீங்கன்னா, அங்கே லோத்தும் ஆபிரகாமும் வருகிறார். ஆபிரகாம் அழைக்கப்பட்டவர், கூடவே லோத்து வருகிறார். இப்ப லோத்துக்கு நிறைய மந்தை இருக்கிறது, மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கும் மந்தை மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். அந்த மந்தை மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாகிறது. நான் நீனு ஒரே சண்டை. இப்ப ஆபிரகாம் ஒரு முடிவு எடுக்கிறாரு. வா நீயும் நானும் சகோதரர், நாம வாக்குவாதம் செய்யக்கூடாது. நீ என்ன செய்ய, உனக்கு எந்த பக்கம் போகணுமோ நீ போய்க்கு அப்படின்னு உடனே லோத்து ஒரு பக்கம் பிரிகிறார். எங்க சோதோமுக்கு நேரா கிளம்பி போறார். சோதோமுக்கு நேரா பிரிஞ்சு போகிறாரு. அவருடைய மந்தைகள், அவருடைய ஆட்கள் எல்லாம் பிரிந்து போன பிறகு வேதம் அழகாக சொல்லுகிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் பாருங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று சொல்லிவிட்டு நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். லோத்து பிரிந்த பின்பு, லோத்து கூட இருக்கிற வரைக்கும் தேவன் பேசல. லோத்து விலகின உடனே தேவன் பேசுறாரு. பாப்பா அவன் போயிட்டான்ல, அவன் போகட்டும். எப்பவுமே வாக்குவாதத்துல ஈடுபடக்கூடாது, பிரிந்து போய்விடணும். அதுக்காக கணவன் மனைவி வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, வாக்குவாதம் பண்ணாம ஆலோசனையா பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கணவன் தவறான ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்காருன்னா எதிரடியா சண்டை போடாம அமைதியாக, ஏங்க பைபிள்ல கூட இப்படி போட்டிருக்குன்னு சொல்லலாம். உங்க ஆலோசனைகளை சொல்றது தப்பே கிடையாது. ஆனா ஆலோசனை சொல்லாமல் வாக்குவாதம் பண்றது தவறு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதற்கு எதிர்வார்த்தையே கொடுக்குறாங்க, பதிலுக்கு பதில். அப்படி அல்ல. ஏங்க அவங்க ரொம்ப பேசுறாரா, அமைதியா விட்டுருங்க, நீங்க பேசாம போய் உட்கார்ந்துருங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இல்ல உங்க மனைவி ரொம்ப பேசுறாங்களா, நீங்க அமைதியா போய் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வாக்குவாதம் பண்ணி இன்னைக்கு அந்த நோய் இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் உள்ள நுழைஞ்சு அந்த நோயினாலே குடும்பமே ரெண்டா செதஞ்சு, கணவன் வேற இடம், மனைவி வேற, பிள்ளைகள் இங்கிட்டு அங்கிட்டு பிச்சு அலக்களிக்கப்பட்டு கடைசியில பாருங்க எத்தனை வேதனை தெரியுமா, எவ்வளவு கண்ணீர். இது எதுக்கு நமக்கு தேவை? நமக்கு வேண்டாம். அதனால வேதம் சொல்லுகிறபடி எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி கடந்து செல்லுங்கள். நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி செல்ல பரிசுத்த ஆவியான தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா, இருதயத்திலே பலன் தரும்படி ஜெபிக்கிறேன், சிந்தையிலே மாற்றங்களை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லா தீமைகள் விலகட்டுங்க தாவே. இச்சைக்கு விலகி செல்ல உதவி செய்யுங்க, வாக்குவாதத்திற்கு விலகி செல்ல உதவி செய்யுங்க, பண ஆசைக்கு விலகி செல்ல உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்மிடத்துல இன்னும் நெருங்கி சேர கிருபை தாங்க ஐயா. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார் என்று சொன்னபடி இன்னும் அதிகமாய் உம்மிடத்துல நெருங்கி சேர்ந்து உமக்கு பிரியமாய் வாழ தேவன் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.